இப்போ Amazon அப்புறம் Flipkartல அவங்களோட ஃப்ரீடம் சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் சேலில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்க போகுது, என்னென்ன கார்டுக்கு ஆஃபர் இருக்க போகுது, என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாங்க ஆரம்பிச்சிடலாம். Amazon அப்புறம் Flipkart ரெண்டு பேருமே இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து சேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 6ஆம் தேதியிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. Amazonல கிரேட் ஃப்ரீடம் சேல் அப்படின்ற நேம்லையும், Flipkartல ஃப்ளாக்ஷிப் சேல் அப்படின்ற நேம்லையும் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இந்த சேல் பிரைம் அப்புறம் ப்ளஸ் மெம்பர்ஸ் தான் 6ஆம் தேதி இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்தோன்னா என்ன அப்டேட் கிடைச்சாலும், எத்தனாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா, யாருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கூடவே என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துடும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா ஆஃபர் ஜோன் 2020 சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க, ரெகுலராக ஆஃபர்ஸ் வரும். உங்களுக்கு தேவையான ஆஃபரை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ Amazonல அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBIயோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Flipkartல ICICIயோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ Amazonோட ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு எதுவுமே பெருசா இல்லைங்க. நாம இதுக்கு முன்னாடி பிரைம் டே சேல் அப்படின்னு ஒரு சேல் பார்த்துருந்தோம்ல. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஆஃபர்ஸையும் திரும்பவும் எட்டு வருவாங்க. ஸோ அதை தாண்டி பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த ஆஃபர்ல. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ணவும் லேட்டு. அவங்க முன்னாடி கொடுத்த மாதிரியே லேப்டாப்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு, டேப்லெட்க்கு ஆஃபர் இருக்கு, ஸ்மார்ட் வாட்சஸ், அதே மாதிரி TWS ஆஃபர் இருக்கு, டிவிஸ்க்கு ஆஃபர் இருக்கு, வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஆஃபர் இருக்கு. எப்பவும் Amazon கொடுக்குற மாதிரி Amazon Fire TV Stick, Amazon Echo Dot, Amazon Echo Devices இது எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல்ஸ், அதே மாதிரி ஃபேஷன் ஆக்சசரிஸ் போல எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்பவுமே Amazonல கொடுக்குறது தான். சரி, மொபைல் ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு சில ஹையஸ்டான ஆஃபர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பெஸ்ட்டாக அவங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது OnePlusோட OnePlus Nord CE 4 Lite. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரூபாய் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை ஆஃபரோடு சேர்த்து அவங்க வந்து 17,000 ரூபாய்க்கு கொண்டு வர போறாங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்றது மூலமா 17,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதே மாதிரி ஐபோன் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், சாம்சங்கோட S21 FE உங்களுக்கு 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் வருது. S21 FE சூப்பர் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மொபைலில் வெறும் 4000 mAh தான் பேட்டரி, சார்ஜ் சுத்தமாக நிற்காது. சாம்சங் மொபைல் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அதே மாதிரி கேமரா தாறுமாறாக இருக்கு. ஆனால் என்ன ஓவர் ஹீட்டிங் ஆகும், சார்ஜ் சுத்தமாக நிற்காது. இந்த ரெண்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எடுக்கலாம், நல்ல டீலாக இருக்கும். அடுத்து OnePlusோட OnePlus Nord 4 அவைலபிளாக இருக்க போகுது. இது 30,000 ரூபாய் இருந்த மொபைல் நமக்கு வந்து 28,000 ரூபாய்க்கு தர போகிறாங்க. இதுவும் கார்டு ஆஃபரோட சேர்த்து தான். அதே மாதிரி சாம்சங்கோட M35 இதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகி பெருசாலாம் பேசப்படல. ஸோ அதனால ஒரு நல்ல டீல் கொடுப்பாங்க. அது போக ஐக்யூவோட Z9 Lite, ரியல்மியோட Narzo N61, அது போக ரெட்மியோட Redmi 13C, HMDலேருந்து இப்போ லான்ச் ஆகிருக்கிற HMD Crest இந்த மொபைலுக்கு எல்லாம் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே Amazonல அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபர் இல்லை. கண்டிப்பாக நல்ல ஆஃபர் வர பட்சத்தில் மொபைலுக்கோ, டிவிக்கோ, வாஷிங் மிஷினுக்கோ, ஃப்ரிட்ஜுக்கோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே சின்ன ஆஃபர்லேருந்து பெரிய ஆஃபர் வரைக்கும் எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவாங்க. அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே Flipkartல வந்துட்டோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிளாக்ஷிப் சேல் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பிளஸ் மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர அவங்க வந்து ரொம்ப குழப்பிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பாருங்க, இங்கே எக்கச்சக்க ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளைட்டுக்கு ஆஃபர் இருக்கு, வீட்டுக்கு ஆஃபர் இருக்கு, அதே மாதிரி ஹோட்டல் புக்கிங் ஆஃபர் இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மொபைல், ஃபேஷன், டிவி, பியூட்டி, ஸ்மார்ட் கேஜெட், எலக்ட்ரானிக்ஸ் போல எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படியே கீழே வந்தோம்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பவும் ஐஃபோனுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாஷிங் மிஷின், லேப்டாப்ஸ் இது எல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து பார்த்த ஆஃபர்ஸே போட்டிருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு சில இடங்களில் ஆஃபர் வரப்போகுது, இது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒரு சில இடங்களில் டேட்டையும் போட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது. எனக்கே வந்து இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ Flipkart அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏதோ இருக்கும், அவ்வளோதான். நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவாங்க, பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக டெலகிராமில் வந்துடும். மற்றபடி Flipkartல ரொம்ப பெரிய ஆஃபராக இருக்காது. ஆனால் இது வரைக்குமே அவங்க ரிவீல் பண்ணலை என்னென்ன ஆஃபர்ஸ்னு. ஸோ மொபைல் டீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோரோட G85 இந்த மொபைலுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்க போகுதுன்றதுல மாற்றமே கிடையாது. காரணம் என்னென்னா இந்த மொபைல் அவங்க மெகா டீல்னு போட்டிருக்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆனதுலேருந்தே பெருசாக பேசப்படல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டோவோட ஒரு மொபைல் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மொபைலாக தான் இருக்கும். ரொம்பலாம் ஒர்த்தாக இல்லை, ரொம்ப பழைய
மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க, லேட்டஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதனால 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண இந்த மொபைலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 16-15,000 ரூபாய்க்கு உள்ளே வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மோட்டோரோலா மொபைல்ஸ்க்கும் ஆஃபர் இருக்குது. மோட்டோவோட Edge 50 Ultra, Edge 50 Fusion, Edge 50 Pro மூணுக்கும் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Edge 50 Fusion லான்ச் ஆகும்போதே நமக்கு 23,000 ரூபாய்க்கு தான் லான்ச் ஆச்சு. இதுலேருந்து ஒருவேளை ஆஃபர் தராங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 21,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தார் மாதிரியான டீலாக இருக்கும். அதே மாதிரி சாம்சங்கோட S23, ஏன்னா வந்து இப்போ வந்து S24 சீரியஸ் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ S23 சீரியஸோட விலையை கம்மி பண்ணி தான் ஆகணும். இந்த மொபைல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், இப்போ வாங்குறதோட உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து தசரா சேல் வரும், அதை தொடர்ந்து பிக் பில்லியன் டே சேல் வரும். இதிலலாம் இன்னமும் ரொம்ப விலை கம்மியாகும். ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா அந்த டைமில் யோசிப்பீங்க, எனக்கு அமௌண்ட்லாம் பிரச்சனை இல்லைப்பா, இப்போவே வாங்கிக்கலாம், இந்த விலை குறைஞ்சதோட வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் S23 FEலாம் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஐஃபோனோட 15 விலை கம்மியாகும் சொல்கிறாங்க, ரொம்பலாம் கம்மியாகாது. நீங்கள் வந்து ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வந்து கோல்ட் சேலை பார்த்துருந்தீங்கன்னா அதில் என்ன விலை வந்ததோ அதே விலை தான். அதே மாதிரி மோட்டோ Edge 50, அது போக நத்திங்கோட Nothing 2A+, இது வந்து 27,000 ரூபாய் 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 25,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் கிடையாது, ரெகுலர் ப்ரைஸ் தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓப்போவோட K12X நல்லா இருக்கோ இல்லையோ, டியூரபிலிட்டி நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஆஃபரில் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து அவங்க தான் இதை ஸ்பான்சரே பண்ணியிருக்காங்க. பவர்ட் பை வந்து நமக்கு ஓப்போவோட K12X தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கும் நல்ல டீல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Nothing Phone 2A கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இருக்கிற ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய். ஸோ 24,000 ரூபாய் இருக்கிற இந்த மொபைலை இன்னமும் கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா 2A+ தான் லான்ச் பண்ணிட்டாங்க, அதுவே 25,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இன்னும் 2,000 3,000 ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்மி பண்ணாங்கன்னா நல்ல டீல். 2A+க்கும் 2Aக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மொபைல் தான், ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் வித்தியாசம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் கம்மி ப்ரைஸில் கிடைக்குதுன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸுக்கு வந்து ஆஃபர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணாமல் விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு நமக்கு வந்து விவோட T2 ப்ரோக்கெலாம் நல்ல ஆஃபர் வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி போகோவோட X6 ப்ரோக்கெலாம் நல்ல ஆஃபர் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய ஆஃபர் வந்து இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு வேளை ரிவீல் பண்ணி நல்ல ஆஃபர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட மெயின் சேனலான பட்ஜெட் கேஜெட் தமிழ் சேனலில் ஒரு வீடியோ போட்டு அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் மொபைல்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு வேறு வழி இல்லைங்க, எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணுறது கஷ்டம், கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே அந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ டெலகிராம் சேனல் தான் ஒரே வழி, முடிஞ்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் முடிஞ்சளவு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் இப்படி ஒரு ஆஃபர் வரப்போகுது அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன ஆஃபரை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன். மற்றபடி எனக்கு இந்த வீடியோ பண்ண உண்மையாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, அப்போயே நம்ம டெலகிராம்லலாம் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடியுது. இது மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.